பிக் பாஸ் சீசன் 9 லைவ்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் பார்வதியும் கமருதீனும் ஜெயிலில் இருக்காங்க. அவங்க 2 பேருமே கலைய ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கமருதீனும் பார்வதியும் பார்த்தோம்னா டாஸ்கில் தோத்ததுனால அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க கூட பார்த்தோம்னா கானா வினோத் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவங்க 2-3 பேருமே யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா கலையரசனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னா கலையரசனை நம்பவே கூடாது, அவர் ஆரம்பத்தில் ஒரு சிம்பத்தி மாதிரி கிரியேட் பண்ணி தன்னுடைய கதையை சொல்லி எல்லாரோடைய ஃபோக்கஸையும் தன் மேலே பரிதாபமாக திருப்பிக்கிட்டாரு. ஆனால் இப்போ அவருடைய பிம்பம் எல்லாமே உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ ஆரம்பத்தில் இவனெல்லாம் எதுக்கு நம்ம நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன், ஆனால் அது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பார்வதி கிட்டையும் கானா வினோத் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. ரீசெண்டாக பார்த்தோம்னா பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்கில் கூட பார்த்தோம்னா எஃப்ஜே கூட சேர்ந்து தான் கலையரசன் ஒர்க் பண்ணார். ஸோ எஃப்ஜே கலையரசன் 2 பேருமே ரொம்பவே காமனாகவும் நேர்மையாகவும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பார்வதிக்கு அது ரொம்பவே பிடிக்கல. ஸோ அங்கே ஆரம்பித்த பிரச்சனை அடுத்தடுத்து பரவி இப்போ பார்வதியும் கலையரசனை ஒரு துரோகி, அவனை யாருன்னே தெரியாமல் முன்ன பின்ன தெரியாமல் நான் ரொம்ப பழகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ ஜெயிலில் இருக்கிற கமருதீனும் பார்வதியும் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்களோட கேரக்டரை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து போல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.